ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதயம் இடைவெளியில் பகுதி 16. எழுத்தும் வாசிப்பும் உங்கள் தோழி பரணி உஷா. இதுக்கு முன்னாடி பகுதிகள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி அதே பழைய ரெக்வஸ்ட் தான். பழைய பகுதிகள் கேட்காதவங்க கேட்டுட்டு வாங்க, இல்லாட்டி கதை உங்களுக்கு புரியாமல் போயிடும். வாங்க அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். முன்னாடி நாள் இருந்த டயர்டில் நம்ம மீரா ரொம்ப நல்லா தூங்கிட்டா இல்லையா? அவளுக்கு காலையில் உதயசூரியன் வரத்துக்கு முன்னாடியே கெட்ட செய்தி கைபேசியில் வந்துருச்சு. விஷயத்தை கேள்விப்பட்ட மீரா அவசரமாக பிரகாஷின் வீட்டிற்கு சென்றாள். வள்ளி வீட்டிலேயே இருந்து கொண்டாள். தலையை காட்டிவிட்டு வந்துவிடலாம் என்றுதான் மீரா அங்கே சென்றது. ஆனால் பார்க்க ஆளில்லாத அந்த குழந்தையை தனியே விட முடியாதவள் அங்கேயே இருக்கும்படி ஆகிவிட்டது. பாப்பா, உன் பேர் என்ன? வளர்மதி. குழந்தையின் முகத்தில் சோகம் அப்பி கிடந்தது. நிறைய பேச வேண்டியிருந்தது. இருப்பினும் குழந்தை தனக்குள்ளேயே சுருங்கி கொண்டாள். பிரகாஷ், நான் குழந்தைய கூட்டிட்டு போய் ஏதாவது டிஃபன் வாங்கி தரட்டுமா? போவோம் மீராணி, இனிமே நீ தானே இவளை பார்த்துக்கணும். போமதி, இவங்க தான் இனிமே உனக்கு புது அம்மா. உன்னை ஆசையா பார்த்துப்பாங்க. இவன் என்ன சொல்கிறான்? இவளுக்குத்தான் புரியவில்லை. ஆனால் அவன் தெளிவாக மனதில் பிளான் போட்டு கொண்டுதான் பேசினான். இந்த பொண்ணதான் உன் பொண்டாட்டி பார்த்து வச்ச பொண்ணா பிரகாஷ்? ஆமாத்த, இவளை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என் பொண்ணு இனிமே உன் பொண்ணுன்னு நேற்று தான் இவ கையில் பிடிச்சி கொடுத்தா. அதுக்குள்ளே இப்படி அநியாயமாக போய் சேர்ந்துட்டாளே. தலையில் அடித்து கொண்டு அழுதான். அருகில் மீரா நிற்கவும் அவள் இடுப்பையை கட்டி கொண்டான் அவன். இவளுக்கு அவனை அணைக்க தோன்றவில்லை. வயிறு சில்லிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவள் நின்றிருந்த சமயம் அவனுக்கு தோதாகி போய்விட்டது. நாசுக்காக அவனை நகர்த்தியவள் குழந்தையை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டாள். போலாமா? குழந்தையின் கையை பிடித்து கொண்டாள் மீரா. தந்தையை பார்த்து கொண்டிருந்த அந்த பிஞ்சின் பார்வையில் என்னதான் இருந்தது? வளர், நீ இனிமே வெளியில போகும்போது இந்த மாதிரி வரக்கூடாது. அம்மாவோட சுடிதார் ஷால் ஏதாவது இருந்தா மேலே போட்டுக்கிட்டு வா. சமத்தாய் தலையாட்டியவள் அதே நேரத்தில் ஒரு துப்பட்டாவை எடுத்து போட்டு கொண்டு வந்தாள். அவனின் செயலும் சொன்ன பொய்களும் மீரா இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை. பெருமூச்சு விட்டுக்கொண்டு மனதை சமன்படுத்தியவள் வளர்மதி சொன்ன வழியில் ஒரு ஹோட்டலுக்கு வந்தார்கள். சிறியதாக தான் இருந்தது, ஆனால் சுத்தமாக இருந்தது. அழைத்து சென்று காலை சிற்றுண்டி வாங்கி கொடுத்தாள் மீரா. இவ என்ன இப்படி சாப்பிட்றா? சித்த துக்கமே இல்லையே என்று எண்ணம் ஓடியது மீராவுக்கு. சி, என்ன மீரா இது, இவ்வளோ மோசமா? நீ குழந்தை சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்கிற? அவள் மனசாட்சி தான் அவளை திட்டியது. லேசாக தன் நெற்றியில் அடித்து கொண்டவள் மெதுவாக வளரின் தலையை தடவினாள். வேறு யாரோ மூவர் சாப்பிட வந்தார்கள். இளவட்டங்கள் தான். பார்வை என்னவோ வளர்மதியை தான் தொலைத்தது. இப்போது இவளும் பார்த்தாள். அவர்களின் பார்வை சென்ற இடத்தை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே எழுந்து அவளுக்கு ஷாலை சரி செய்து விட்டாள். இவள் ஒரு முறை முறைத்தவுடன் ஒன்றும் தெரியாதது போல தனக்குள்ளேயே பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அவர்கள். வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தாலும் இவளுக்கும் கேட்டுவிட்டது. தீனிடா தாமச்சி, செம்ம வளர்ச்சி, போதும் வா போகலாம் என்று மீராவின் குரலில் மறுவார்த்தை பேசாமல் எழுந்து வந்து விட்டாள் வளர்மதி. பில்லிற்கு பணம் கொடுத்தவள், உங்க அம்மா கிட்டையும் போய் இதே வார்த்தையை சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று அவர்களுக்கு வார்த்தையால் செருப்படி கொடுத்து விட்டாலும் கோபமும் ஆத்திரமும் பொத்து கொண்டு வந்தது மீராவுக்கு. மீண்டும் பிரகாஷின் வீட்டில் வளர்மதியை விட்டவள், வளர், ஆன்டிக்கு வேலைக்கு போகணும், நான் வேற ஒரு நாள் வந்து உன்னை பார்க்கவா என்றாள். அவள் குழந்தை பதில் சொல்லவில்லை. தலையை குனிந்து கொண்டாள். யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதால் உடனே கிளம்பி விட்டாள் மீரா. அவள் வாயிலை கடந்து தெருவில் நடக்க ஆரம்பித்தாள். சட்டனை திரும்பி பார்த்தாள். வளர்மதிதான் நின்று கொண்டிருந்தாள். அவளை விட்டுவிட்டு இவளால் ஏனோ நகர முடியவில்லை. என்ன பாப்பா? திரும்ப வந்து கேட்டாள். ஒன்றுமில்லை என்பது போல தலையாட்டினாள் வளர். ஆனால் அவளே தலை குனிந்து கேட்டாள். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா ஆன்டி? அவ்வளவுதானே, வா அப்பா கிட்ட சொல்லிட்டு போலாம். பிரகாஷிடம் வந்து மீரா கேட்டபோது, பரவாயில்ல மீரா, உனக்கு எதுக்கு சிரமம்? நீ தான் சீக்கிரமாகவே இங்கே வந்துடுவியே. அப்போ நானும் அவ்வளோ உன் கூடவே தானே இருக்க போகிறோம், உன் கூடவே தானே தூங்க போகிறோம். அவனின் இந்த இரட்டை அர்த்த பேச்சு இவளுக்கு பிடிக்கவில்லை. பரவாயில்ல, அப்போ குழந்தை போகிறதுனா போகட்டுமே. தாயில்லா புள்ள வேற வயத்த வழியில் துடிச்சு வேற செத்துருக்கா. குழந்தை பாவம் பார்த்து பார்த்து பயந்து போயிருக்கும்ல. போய் 2 நாளைக்கு வேற எங்கேயாவது இருக்கட்டுமே. மனசுக்கு கொஞ்சம் வார்தலாவது இருக்கும் பிள்ளைக்கு. அதில்லாச்சு, அவளோட நினைவாகவே இருக்கிறதே இவ தான். என்னால் இவளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. காரியம் நடக்கும்போது புள்ள இல்லாமல் எப்படி? காரியம் நடந்து முடியும் வரை காத்திருந்தவள் பிறகு வளர்மதியை தன்னுடனேயே அழைத்துச் சென்றாள் மீரா. எப்படியும் பிரகாஷை தானே திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் மகள். வளரை ஆசையாகவே வரவேற்றாள் வள்ளி.
இரவு உணவு முடிந்து மீராவும் வளரும் ஒன்றாக பாய் விரித்து படுத்துக் கொண்டார்கள். தனியே திருப்பி உடல் குறுக்கி படுத்தவளை தன்புறம் திருப்பி கட்டி கொண்டாள் மீரா. லேசாக இவள் தலை கோத ஆரம்பித்த உடனேயே அவள் தூங்க ஆரம்பித்து விட்டாள். குழந்தையின் உடல் களைப்பும் மன அசதியையும் பார்த்துவிட்டு இவளுக்கு பாவமாக இருந்தது. அதே சமயம் இவளும் வெகு அசதியில் இருந்ததால் உடனேயே உறங்க ஆரம்பித்து விட்டாள். அடுத்த சில மணி நேரங்கள் தான். அடுத்த சில மணி நேரத்தில் ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்டது மீராவுக்கு. காதை கூர்மையாக்கி கொண்டு என்ன சத்தம் என்று கேட்டாள் மீரா. அப்பா அப்பா என்னை விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா, ப்ளீஸ்ப்பா. கண் விழித்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. வளர் தன்னைத்தானே தொட்டு தொட்டு பேசிக் கொண்டிருந்த இடங்களை பார்த்தவளுக்கு இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. மீராவுக்கு வியர்வை வழிந்து அவள் நைட்டியை நனைக்க ஆரம்பித்து விட்டது. உதடு உலர்ந்து போய்விட்டது. எச்சில் கூட விழுங்க வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. மூச்சு நின்று விட்டதோ? வளரின் சத்தமும் நின்று விட்டது. குழந்தையை எழுப்பினாள். ஒருவேளை பிள்ளை ஏதாவது கெட்ட கனவு கூட கண்டிருக்கலாம் இல்லையா? தூக்கத்திலிருந்து எழுப்பிய குழந்தை சுற்றுமுற்றும் பார்த்து இவளை கட்டிக்கொண்டு அழுதாள். ஆன்ட்டி, ஆன்ட்டி, என்னை காப்பாத்துங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி. இருமா, இரு, பொறுமையா இரு, என்ன விஷயம்னு சொல்லுமா. ஆன்ட்டி, எனக்கு ஏதாவது விஷத்தை கொடுத்தாவது என்னை கொன்னுடுங்க ஆன்ட்டி, என்னை எங்கள் அப்பா கிட்ட மட்டும் அனுப்பிடாதீங்க ஆன்ட்டி. தேம்பி தேம்பி அழுதாள் வளர்மதி. சரி, அனுப்பலை, ஆனால் என்ன விஷயம்னு சொல்லேன். வளர், நீ என்ன விஷயம்னு சொன்னாதானே ஆன்ட்டி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இவள் புரிய வைத்தாலும் குழந்தைக்கு எதுவும் புரியவில்லை போலும். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தாள். அப்பா பேட் டச் பண்ணாங்களா வளர்? குழந்தையின் முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு இரு கைகளிலும் முகத்தை ஏந்தி கேட்டாள் மீரா. இல்லை என்று தலையாட்டினாள் வளர். அவள் சொன்ன பதிலில் வந்த ஒரு நொடி நிம்மதி அல்பாயுசில் போனது மீராவுக்கு. அதுக்கும் மேல இனி குழந்தை சொல்ல போகும் எந்த ஒரு விஷயங்களையும் இவளால் கேட்க முடியாது. மனம் தாங்காது. சரி, போனது போகட்டும். ஆன்டி கிட்ட சொல்லிட்டல்ல, ஆன்டி பார்த்துக்கிறேன், சரியா? நன்றாக தலையை இருபுறமும் உருட்டி ஆட்டினாள் வளர். பழையது போலவே மீண்டும் உடலை குறுக்கி படுத்து கொண்டாள் அவள். ஆன்ட்டி, அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடுறீங்க ஆன்ட்டி. மீண்டும் அவளிடம் அழுகையுடன் கூடிய கெஞ்சல். ஏற்கனவே நான் அம்மா கிட்ட சொன்னதுக்கே எனக்கு தொடையில சூடு போட்டுட்டாங்க ஆன்ட்டி. போட்டிருந்த பேண்டை விலக்கி காண்பித்தாள் வளர். இந்த வலியை பாவம் இந்த குழந்தை எப்படி தாங்கிக் கொண்டாள்? இதை பார்த்த அன்னைக்குதான் எப்படி இருந்திருக்கும்? இவளுக்கு நெஞ்சம் வலித்தது. குழந்தைக்கு காயம் ஆறி இருந்தது. இன்னும் காலில் தந்தை சூடு போட்டதை காண்பித்த போது மீராவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. குழந்தைக்கு காயம் இப்போது ஆறிதான் இருந்தது. ஆனால் இன்னும் முழு வடுவாக மாறவில்லை. ஆனால் அதுவே இவளுக்கு நெஞ்சில் பட்ட காயமாக மாறிவிட்டது. அழாதீங்க ஆன்ட்டி. அவள்தான் இவளுக்கு கண்ணீரை துடைத்து விட்டாள். சரி ஆன்ட்டி, அழல, நீ தூங்கு. மீண்டும் அதே போல குறுக்கி படுத்தி கொண்டாள் வளர். மறுபடியும் எழுந்து கொண்டாள். என்னடா குட்டி, நீங்கள் என்னை தனியாக மட்டும் விட்டுட்டு போகாதீங்க ஆன்ட்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆன்ட்டி என்று மீண்டும் அழும் குரலில் கெஞ்சினாள் அவள். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன் எப்போவுமே, ஓகேவா என்று அவளின் கன்னங்களை தாங்கி செல்லம் கொஞ்சினாள் மீரா. ஆனால் அவளால் இந்த வாக்கை காப்பாற்ற முடியுமா? அத்தனை எளிதா? மீரா சொல்லியிருந்தாலும் அதை நம்பாதவள் இவள் எங்கேயும் சென்று விடாமல் இருக்க அவள் இடுப்பையே கட்டிக்கொண்டுதான் உறங்கினாள். மீராவுக்கு இதயம் கனத்திருந்தது. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு மூளையில் சட்டென்று நினைவுக்கு வந்தது டாக்டர் மதுதான். ஒரு நொடி இருதய நிபுணருக்கு அழைக்கலாம் என்று யோசித்தவள் சற்று நிதானித்து மறுநிமிடம் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாள். உடனேயே அவரிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது. மீரா, ஆர் யூ ஆல்ரைட்? இவள் என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பாள் தெரியல. வாங்க அடுத்த பகுதியோடு சேர்த்து பார்க்கலாம். இதயம் இடைவெளியில் பகுதி 17. இவளிடமிருந்து அந்த குறுஞ்செய்தியை பார்த்த அடுத்த 20வது நிமிடத்தில் வந்து நின்று விட்டார் மது. அவரிடமிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ. குழந்தையின் தூக்கம் கலைந்து விடாதபடிக்கு வாயை மூடி மெதுவாக பேசினாள் மீரா. மீரா, வந்து கதவு தர. ஏற்கனவே பதட்டத்தில் இருந்தவள் மெதுவாக குழந்தையின் கையை விலக்கிவிட்டு ஓடி வந்து கதவை திறந்தாள். அவள் முகத்தை பார்த்தவருக்கு இப்போதுதான் மூச்சே வந்தது போல இருந்தது. தேங்க் காட், உனக்கு ஒன்றும் இல்லை மீரா. நான் தான் எனக்கு எதுவும் இல்லை, எல்லாமே நார்மல்னு மெசேஜ் அனுப்பியிருந்தேனே. வெகு அருகில் அவரின் முகம். வேகமாக வந்திருப்பார் போலும். முகத்தில் அங்கங்கே சில வியர்வை துளிகள். முன்னாடி பகுதிகள் கேட்டவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப கிட்டத்தில் நம்ம மீரா டாக்டரோடைய முகத்தை பார்க்க போகிறா அப்படின்னு. அதுவும் வியர்வை துளிகளோடு. அது இந்த சீன் தான். ஒன்றுமே இல்லாமல் தான் ராத்திரி 12:30 மணிக்கு ஸ்பூர்த்தியோடைய நம்பர் கேட்டியா மீரா?
அது அது வந்து வேறு பிரச்சனை டாக்டர். என்ன என்ன பிரச்சனை? என்னவோ ஏதோன்னு எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? வாங்க உட்காருங்க, தண்ணி கொண்டு வரேன் என்றாள் மீரா. இல்லை, நான் உள்ளே வரல, அர்த்தராத்திரியில் தப்பாகிடும். தண்ணி மட்டும் கொடுங்க போதும். தண்ணீரை குடித்துவிட்டு சொம்பை நீட்டியவர், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் மீரா என்று மீண்டும் கேட்டார் அவளிடம். இல்லை, அது உங்ககிட்ட சொல்ல முடியாது டாக்டர், ப்ளீஸ். இவள் மனதில்தான் நினைத்து கொண்டிருந்தாள். அவளின் முகபாவத்தை வைத்து அவரே கண்டுபிடித்து விட்டார் வழக்கம் போல. சரி, உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். ரொம்ப எமர்ஜென்சியா மீரா? இந்த அர்த்தராத்திரியில் அவங்கள தொந்தரவு பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு முதல்ல நானே அவங்கக்கிட்ட பேசிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் பேசிக்கோங்க என்றார். அவரின் உடல் மொழியும் பேச்சின் தோரணையும், என்கிட்ட சொல்ல மாட்டியா, நான் தள்ளி நின்றுக்கிறேன் என்று சொல்லி காட்டியது. இவளும் எதுவும் பதில் பேசவில்லை. சரி என்று தலையை மட்டும் அப்போதைக்கு ஆட்டினாள். உங்கள் அம்மா ஆல்ரைட் தானே மீரா? மாத்திரை போட்டுட்டு தூங்குறாங்க டாக்டர். சரி, நான் வரேன். காரின் அருகே சென்றவர், மீரா ஆர் யூ ஷியோர்? வீட்டுக்குள்ளே யாரும் இல்லையே? குரலை தாழ்த்தி கொண்டார். நோ டாக்டர், நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். சின்ன புன்னகை வந்தது மீராவிடமிருந்து. அவர் சென்றதும், தனக்காக இப்படி பதப்பதைப்புடன் ஓடி வந்திருக்கிறாரே, மனதில் தோன்றியதுதான். ஆனால் அவளால் சந்தோஷப்பட முடியவில்லை. சந்தோஷப்படக்கூடவும் கூடாது. காவலர்கள் என்ன கேட்பார்கள்? என்னவென்று சொல்வது? எப்படி சொல்வது? பிரகாஷை எப்படி எதிர்கொள்வது? மகா அவள் கணவர். நம் பிரச்சனைகளுக்காக இதை அப்படியே விட்டு விடலாமா? அது சுயநலமாக இருக்காதா? இந்த பிஞ்சு குழந்தைக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? ஒருவேளை பிரகாஷ் மீது எந்த தவறும் இல்லை என்றாலும், அல்லது அவன் மீது தவறு இருக்கிறது என்றாலும், வீட்டில் உள்ள அனைவரையும் எப்படி நான் சமாளிப்பேன்? பலவித யோசனைகளுடன் படுத்திருந்தாள் மீரா. உறக்கம் வரவில்லை. சூரியனுக்காக அவள் காத்திருந்தாள். தினமும் வீட்டில் வேலை செய்துவிட்டு பஸ் ஏறி ஷேர் ஆட்டோ பிடித்து இரவில் பேருந்தின் கூட்ட நெரிசலில் திண்டாடி அவள் வீட்டிற்கு வரும்பொழுது புல்டோசர் ஏறிய பற்பசை டியூப் போலவே இருப்பாள். அவள் மட்டுமல்ல, பெரும்பான்மையான ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்படித்தான். வாயேன், படுத்துக்கலாம், உடல் கேட்கும் தான். அந்த சமயங்களில்தான் நம் போன்ற பெண்களுக்கு காது கேட்காமல் போய்விடுமே. அனைத்தையும் மீறி இவள் சென்று படுக்கையில் விழுந்ததுமே, ஹையா, நான் உன்னை பார்க்க வந்துட்டேன் என்று கைத்தட்டி கிண்டலுடன் வந்து நிற்கும் சூரியன் இன்று எத்தனையோ முறை இவள் அழைக்கும் வரவே இல்லை. நீ கூப்பிட்டா நான் வந்துடணுமா? அதுக்குத்தான் மது இருக்கானே, நானெல்லாம் என் பொண்டாட்டிக்கு காப்பி கொடுக்கணும். அவளுக்கு வேறு சன்ரைஸு பிடிக்கவே பிடிக்காது. பித்தளை ஃபில்டரில் ஃப்ரெஷ்ஷாக டிகாக்ஷன் போடணும். அப்புறம் காய் நறுக்கிட்டு தான் நான் வருவேன். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல கொத்தரங்காய் மீரா, இன்னும் லேட் ஆகும் அடம் பிடித்தார் அதவன். குழந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். என்னென்ன பிரச்சனைகள் வருமோ யோசனையுடன் விஜய்க்கு விடுமுறை வேண்டி குறுஞ்செய்தி அனுப்பினாள் மீரா. இவள் முன்பு எல்லாம் எப்போதுமே விடுப்பு எடுக்காதவள். ஆனால் கடந்த சில மாதங்களாக அடிக்கடி விடுப்பு எடுக்கிறாள். அவளிடம் பேச வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டார் விஜய். விடியலிலேயே மதுவிடமிருந்து அழைப்பு வந்து விட்டது மீராவுக்கு. குட் மார்னிங் மீரா, நான் ஸ்பூர்த்தி கிட்ட பேசிட்டேன். நீங்கள் இப்போவே கூட போகலாம், அவங்க ஸ்டேஷனில் தான் இருக்காங்களாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிடுங்க. அவங்க நம்பர் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் என்றார் மது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். இட்ஸ் ஓகே மீரா, நீங்கள் தனியாக போவீங்களா இல்லை வேறு யாராவது கூட வரணுமா? நான் வேணா வரட்டுமா? இல்லை டாக்டர், ஐ கேன் மேனேஜ். டேக் கேர் மீரா. காவல் நிலையத்திற்குள் வந்த இருவரும் ஒருவித பயத்தினுடனேயே உள்ளே நுழைந்தார்கள். வாங்க மீரா, குட் மார்னிங். சாரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. வழக்கமான கம்பீரத்துடன் ஸ்பூர்த்தி தான் அங்கே இருந்தார். அவளின் கலவரமான முகத்தை பார்த்தவர் இயல்பாக பேசினார். நீங்களே கால் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு டாக்டரை வேற தொந்தரவு பண்ணிக்கிட்டு? இல்லை, என்கிட்ட உங்களோட நம்பர் இல்லை மேடம், அதான். அதோட உங்களுக்கு என்னென்னா நினைவு இருக்குமோ இருக்காதோ தெரியல, பட் அவரை சொன்னாலே போதும் இல்லையா, அதுக்கு தான். அவளின் உடல் மொழியில் காவலரிடம் பேசும் ஒரு விதமான பயம் இருந்தது. இது யார், உங்கள் பொண்ணா? ஸ்பூர்த்தியின் கேள்வியில் சந்தேகம் இருந்தது. இல்லை, இவ எனக்கு தெரிஞ்சவருடைய பொண்ணு மேடம். மீரா, எதுவாக இருந்தாலும் தைரியமாக முழுசாக சொல்லுங்கள், அப்போ தான் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது அவரின் தனி அறை, அதனால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொல்ல முடியும். நடந்த விஷயங்களை மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாள் மீரா. ஓ, அதுதான் விஷயமா? சரி, நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, இவகிட்ட நான் தனியாக பேசணும். தயக்கத்துடன் வெளியேறினாள் மீரா. மீண்டும் ஒருமுறை திரும்பி நின்று அவர் முகத்தை பார்த்தாள். பயப்படாதீங்க மீரா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. ஐ நோ ஹவு டு ஹேண்டில் ஹர்.
போலீஸ் ஸ்டேஷன் பெஞ்சில் அமர்ந்திருந்தாள் மீரா. இதுவரை அவள் காவல் நிலையத்திற்கு வந்திருப்பது யாருக்கும் தெரியாது, மதுவை தவிர. வீட்டிற்கு சென்றதும் அண்ணியை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவளுக்கு பிரகாஷிடமிருந்து அழைப்பு வந்தது. குட் மார்னிங் மீரா. இன்னைக்கு உனக்கு பேட் மார்னிங் தாண்டி. மனதில் நினைத்தாலும் வாய் நிறைய குட் மார்னிங் சொன்னாள் மீரா. பதட்டத்தில் எதுவும் உளறிவிடக்கூடாது. தெளிவாக யோசித்தாள். மீரா, எனக்கு என் பொண்ணு இல்லாமல் ராத்திரி முழுக்க தூக்கமே வரல மீரா. ஒருவேளை நீ இருந்தால் என்னை நெஞ்சில் சாய்ச்சி தூங்க வச்சிருப்பாள்ல. ராத்திரி முழுக்க அவளும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் மீரா. வளர் என்னை தேடினாளா? பாவம், அவளும் நான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளே. நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுவா. ப்ளீஸ் இப்போவே கொண்டு வந்து விட்டுனேன். அவள் முகத்தை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்கு மீரா. இல்லை பிரகாஷ், குழந்தை இன்னும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. அவள் எழுந்ததுக்கப்புறம் டிஃபன் கொடுத்துட்டு நானே கூப்பிடுறேன். நீங்களே வந்து கூட்டிகிட்டு போங்களேன். நானும் ஆஃபீஸ் போகணும். சரி மீரா. அப்பா, அவன் குரலில் தான் இத்தனை ஏக்கம். கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் தந்தையின் பாசத்தை எண்ணி மலைத்து தான் போவார்கள். அது என்ன நெஞ்சில சாச்சு? அருவருப்பாக இருந்தது மீராவுக்கு. பொண்டாட்டி செத்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகலை. அவன் இரட்டை வேஷத்தை அறிந்தவளுக்கு கோபமும் எரிச்சலும் வந்தது. வளரிடம் பேசி முடித்த காவலரின் அறிவுரையின்படி அவன் மீது ஒரு புகார் கொடுத்தாள். தனக்கு அவன் குடும்பத்தினரிடமிருந்தும் பாதுகாப்பு வேண்டும் என்று சேர்த்து எழுதி கொடுத்தாள். புகார் கொடுத்துட்டீங்கல்ல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ண வேண்டாம் மேடம். பெத்த பொண்ணு மேலேயே கையை வச்சிருக்கான். பச்சை குழந்தை மதுவாவை 10 வயசு பொண்ணை கூட விடாமல் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் என்னென்னா வந்து அவனுக்கு ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு சொல்கிறீங்க? டமிட். முகத்தில் அத்தனை கோபம் காவலருக்கு. நான் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க மீரா. குரலின் கண்டிப்பில் பயந்து போய்விட்டாள் மீரா. அதை பார்த்த ஸ்பூர்த்தி, மீரா, அன்னைக்கு உங்களை கிட்னாப் பண்ணாங்களே, அவங்கள பற்றி நீங்கள் இன்னும் கேட்கவே இல்லையே. இவளிடமிருந்து மௌனம். நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது மீரா. அவர் உற்று நோக்கி பார்த்ததிலேயே புரிந்து கொண்டாள். அடுத்து என்ன செய்ய வேண்டும், நடக்கும் விவரங்களை எப்படி கையாள்வது என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தார். எப்போது வேண்டுமானாலும் உதவிக்கு தன்னை அழைக்கலாம். அதே போல இவருக்கும் காவல் நிலையத்திலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருக்கும் என்றும் கூறி அனுப்பினார். அவளின் 100 கேள்விகளுக்கு 1000 விடைகளாக ஸ்பூர்த்தி இருந்தார். நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கும் காவலர்கள் யோசிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. முழுக்க முழுக்க அவங்க வேறு வேறு கோணத்தில் சிந்திப்பார்கள் என்பதை மீரா புரிந்து கொண்டாள். பலவித குழப்பங்களுடன் வந்தவளுக்கு இப்போது தெளிவும் தைரியமும் வந்துவிட்டது. வளருடன் ஒரு ஆட்டோவில் ஏறி வந்து கொண்டிருந்தவள் வழியில் பள்ளிச் சீருடையில் சென்று கொண்டிருந்த பல பிஞ்சு குழந்தைகளை பார்த்து கொண்டே வந்தாள். உள்ளங்கையும் கையும் சேரும் அந்த அழகான மணிக்கட்டு, பாப்பா எத்தனை அழகுதான் இல்லையா? கைகளில் குட்டி குட்டி வளையல், குட்டி மூஞ்சியில் குட்டி தோடு ஜிமிக்கி. இவர்தான் எனக்கு பாதுகாப்பு என்று நம்பி தந்தையின் தோள் பிடித்தும் இடுப்பை கட்டிக்கொண்டும் சென்ற பல குழந்தைகளை பார்த்து கொண்டே வந்தாள் மீரா. ஏன் வளர்ந்த பெண் குழந்தைகள் கூட தந்தையின் முதுகில் சாய்ந்து கதை அளந்து கொண்டு போனார்கள். பெண் குழந்தைகள் பெரும்பாலும் அப்பா செல்லமாகத்தான் இருக்கிறார்கள். அன்று தான் மழையில் பார்த்த குழந்தையின் தந்தை கூட எத்தனை படபடப்புடன் ஓடி வந்தார். மகளை கட்டிக்கொண்டார். பஸ்ஸில் சென்றால் கூட மகளை தன்னுடன் வைத்துக்கொண்டு மற்றவர்களின் கைப்படாமல் பார்த்து கொள்ளும் தந்தையை, பல அண்ணன்களை பார்த்திருக்கிறாள்தான் மீரா. ஆனால் இவன் பிரகாஷ், முதலில் அவன் மீது கோபம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதுவே இப்போது அவன் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத வெறியாக மாறிவிட்டது. மேடம் என்ன வேணாலும் செய்யட்டும். மன ஓட்டங்களை பிஞ்சின் குரல் தடுத்தது. ஆன்ட்டி, அவங்க அப்பாவை அடிப்பாங்களா ஆன்ட்டி? தப்பு செஞ்சா அடிக்கணும் தானே? குழந்தைக்கு ஏற்ற வகையில் புரிய வைத்து கொண்டே அழைத்து வந்தாள் மீரா. என்ன மக்களே, இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அடுத்த பகுதியோடு சந்திக்கலாம். இதயம் துடிக்கட்டும். பை.